ஹலோ கைஸ். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து என்ன அப்படின்னா என்ன, அதில் என்னென்னலாம் இருக்குது, அது எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்தோம். ஸோ போன வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரியே இந்த வீடியோவில் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, அதில் என்னென்னலாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா ஃபஸ்ட்டு என்னென்னா அண்ட் ஆர் நாட், இது மூணு தான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ். ஸோ அண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ரெண்டு வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது, அதாவது வந்து a is equal to 10, b is equal to 10, இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து நம்ம அண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி இது ரெண்டுமே கிரேட்டராக ஈக்குவலாக, இல்லை இதே மாதிரி இன்னும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து அண்டு போட்டு நம்ம கொடுத்து இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கா இல்லை லெஸ் தெனாக இருக்கா, இந்த மாதிரி நம்ம செக் பண்ணுறது தான் லாஜிக்கல் ஆப்ரேஷன் நம்ம சொல்கிறோம். இதுலேயும் நமக்கு ஆன்சர் வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா பூலியன் டைப்பில் தான் வரும், அதாவது ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ், இந்த மாதிரி டைப்பில் தான் வந்து நமக்கு ஆன்சர் வரும். இப்போது அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர், இதுக்கப்புறம் நாட் ஆப்ரேட்டரில் எது ட்ரூ வரும் எப்படி ஃபால்ஸ் வருங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டாக தான் இருக்கும். அது வந்துட்டு எப்படி கிளியராக நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறத நான் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் சிம்பிளான ஒரு ரீல் போட்டு நான் அதை வீடியோவாக சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து நான் டெக்னிக்கலாக எப்படி புரிஞ்சுக்கலான்னு சொல்கிறேன். அண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு கிடைக்கும். இதுவே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ட்ரூ இருக்குது, மற்றது எல்லாமே நான் ஃபால்ஸில் தாங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபால்ஸில் தான் வரும். அண்டை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் ட்ரூவாக கிடைக்கும். ஆனால் ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வேல்யூ, ஏதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் வந்து ட்ரூவில் இருந்தால் போதும். அதாவது இப்போ நீங்கள் ரெண்டு வேல்யூ கொடுக்குறீங்க, அதில் வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும் எனக்கு ட்ரூ இருக்குது, இன்னொன்று வந்துட்டு ஃபால்ஸ் தான் இருக்குது, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று ட்ரூ இன்னொன்று ஃபால்ஸ் அப்படின்னாலும் அந்த ஒரு ட்ரூ அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ட்ரூன்னு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஆனால் அண்ட் ஆப்ரேட்டரில் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரூன்னு ஆன்சர் வரும். ஆர் ஆப்ரேட்டரில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் உங்களுக்கு ட்ரூன்னு ஆன்சர் வரும். நாட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ நாட்டுங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு தான் எக்ஸிக்யூட் ஆகும். இதுவே நாட் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ட்ரூவாக எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ரிவர்ஸ் பண்ணுறது தான் வந்துட்டு நாட் ஆப்ரேட்டரோட வேலை. இப்போது அண்ட் ஆர் நாட்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதை நம்ம வந்து இன்டர்பிரட்டரில் போயிட்டு ஒர்க் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னுமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். எக்ஸாம்பிள்ஸோட பண்ணி பார்க்கலாம். இதில் வந்துட்டு நான் a is equal to 10, b is equal to 20 ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கேன். அதில் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறதுல வந்து நான் என்ன கேட்டிருக்கேன்னா a greater than 9 அப்படின்னு கேட்டிருக்கேன், அண்ட் b less than 10 நான் கேட்டிருக்கேன். அதாவது இப்போ வந்துட்டு a greater than 9 அப்படின்னா அது வந்து ட்ரூ தான். ஆனால் b less than 10ங்கிறது வந்து ஃபால்ஸ். ஏன்னா வந்து அங்கே நான் b வந்து 20 வந்திருக்கேன், 20 கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நடுவில் நான் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொன்னேன், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரூன்னு ஆன்சர் வரும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் ட்ரூ தான், ஏன்னா வந்து 9 அப்படிங்கிறது வந்து a greater than 9 கேட்டது ட்ரூ தான், ஏன்னா இங்கே a 10 கொடுத்துருக்கேன். அதுவே இங்கே b less than 10 அப்படின்னு கொடுத்தது வந்து ஃபால்ஸ், ஏன்னா இங்கே 20 போட்டிருக்கேன். ஸோ நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிறது வந்து ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போது நான் வந்துட்டு அடுத்தது வந்து ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் ஆப்ரேட்டரில் தானே நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ வராமல் ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபால்ஸ்ன்னு வருது. ஆனால் ஆர் ஆப்ரேட்டரில் நான் என்ன சொன்னேன், ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் அது ட்ரூன்னு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஆர் ஆப்ரேட்டரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர் ஆப்ரேட்டரில் போயிட்டு பிரிண்ட் a less than 9 ஆர் b greater than 10 இப்படின்னு நான் கொடுத்து கேட்டேன்னா இது ட்ரூன்னு நமக்கு ரிட்டன் ஆகும். ஏன்னா அண்ட் ஆப்ரேட்டரில் தான் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆன்சர் ட்ரூவில் வரும். ஆனால் ஆர் ஆப்ரேட்டரை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் போதும் உங்களுக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா a less greater than 9 அப்படிங்கிறது வந்து ட்ரூ, ஏன்னா இங்கே வந்து a is equal to 10 நான் கொடுத்துருக்கு, அதனால இது ட்ரூ ஆயிடுச்சு. இங்கே b less than 10ங்கிறது இங்கே 20 இருக்குது, பட் இருந்தாலும் இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு இங்கே ட்ரூவாக இருக்கனால அது ட்ரூன்னு வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நம்ம இதையவே நாட் ஆப்ரேட்டரில் போட்டு பார்க்கலாம். நாட் உள்ளே வந்துட்டு a less than 9ங்கிற ஒரு ட்ரூவான ஒரு ஆப்ரேட்டர், அதாவது வந்து ட்ரூவான ஒரு இதை நான் வந்து இப்போ கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன வருது, ஃபால்ஸ்ன்னு வருது. அதாவது இப்போ நீங்கள் ட்ரூவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ரன் பண்ணுறா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு தான் அது ரன் பண்ணி கொடுக்கும். இதுவே இப்போ நீங்கள் வந்துட்டு நாட்
ஒரு ஃபால்ஸான அடுத்த ஸ்டேட்மெண்ட் நம்ம தான் ஃபால்ஸாக போட்டிருக்கோமே பி லெஸ் தேன் 10ங்கிறது இதை கொடுத்துட்டு கேளுங்களேன், இப்போ ட்ரூன்னு கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து நாட் ஆப்ரேட்டரில் இருக்க ஒரு பயங்கரமான விஷயம், ரிவர்ஸ் பண்ணி விடுறது. அதாவது வந்து ட்ரூன்னு கொடுத்தா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும், ஃபால்ஸ்ன்னு கொடுத்தா ட்ரூன்னு கொடுக்கும். இப்போது நம்ம வந்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஆர் அதுக்கப்புறம் நாட் இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் எப்படி எக்ஸாம்பிளை வச்சு ஒர்க் பண்ணுறது, இதில் எப்படி போட்டால் எப்படி ஆன்சர் வருங்கிறத கொஞ்சம் நம்ம இப்போ கிளியராக பார்த்துருக்கோம். இதை நீங்களும் போயிட்டு உங்களோட சிஸ்டமில் நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கும் இது வந்து புரியும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறோம், என்னென்ன மாதிரியெல்லாம் ஒர்க் ஆகுதுங்கிறத வந்து இப்போ நம்ம கிளியரான ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் 2-3 ஆப்ரேட்டர்ஸை வந்து நான் கிளியராக ஒரே வீடியோவாக போடுறதுக்கு பார்க்குறேன். தென் வந்துட்டு நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைத்தான் படித்து கற்றுக்கணும், ஒரு பிகினராக இருந்து எக்ஸ்பர்ட் ஆகணும்னு ஆசைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம கூட சேர்ந்து பைத்தான் படிக்க வைங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.